வணக்கம்லே. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், நம் மறந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளையார் சொல்லி போடுறது. இப்போ இந்த பாருங்க, இந்த இப்படி போடுறோம், இப்படி போடுறோம் இல்லையா? இது ஏன் நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல நீங்கள் எழுதும்போது ஒரு கையில் விரல் வச்சு எழுதும்போது என்ன ஆகும்னா, தடையின்றி எழுதணும் அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட்டு. எந்த ஒரு காரியமும் தடையின்றி நடக்கணும்னா போட்டு ஆரம்பிப்பாங்க. அந்த தடையின்றி ஏன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 5 விரலை பார்த்துக்கிடுங்க. இந்த 5 விரலில் நம்ம அந்த போடும்போது இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த இப்படி போடுவோம் இல்லையா? இப்படி போடும் என்ன ஆகணும், முதல்ல இந்த வந்து வட்ட வடிவில் வந்து கீழேயும் மேலே ஏறி இந்த நேர்கோட்டில் செல்லும். ஸோ நீங்கள் வட்ட வடிவில் உலகை ஆளும் இறைவனை துணை கொண்டு என் வாழ்க்கையை தொடங்குகிறேன் அப்படின்னு வந்து நேர்கோட்டில் நீங்கள் பயணிக்கிறீங்கிறத காட்டும். இன்னொரு அறிவியல் அடிப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த வடிவில்னா கை விரல் வந்து வட்டம் மாதிரி வரும்போது நம்ம நரம்புகள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இரத்த ஓட்ட சுழற்சியை வந்து ஒன்றாக்கும். அப்படி உண்டாக்கும் என்னன்னா, தடையின்றி நம்ம எழுதுவதற்கு வரிசையாக வடிவமைக்கும்காண்டி தான் முன்னோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஒன்று ஆன்மீக ரீதியாக நம்ம அதை நம்பலாம், இல்லைனா அறிவியல் ரீதியாக இந்த விஷயத்தை நீங்கள் இரத்த ஓட்டத்தை சுழற்சியை நம்பலாம். அந்த அடிப்படையில் அந்த முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ ரெண்டையுமே நம்ம விட்டுட்டோங்கிறது தான் வேதனையான விஷயம். இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.